123 சினி நியூஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் மாரி. பாலாஜி மோகன் இயக்கத்தில் அனிருத் இசையில் தனுஷ், காஜல் அகர்வால், விஜய் யேசுதாஸ், ரோபோ சங்கர் நடிப்பில் வெளியாகியுள்ளது. படத்தோட கதைன்னு சொல்லணும்னா ஆடுகளம் படத்தை செம்ம கமர்ஷியலா கெத்தா பாசிட்டிவ் கிளைமேக்ஸோட எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு படம் தான் இந்த மாரி. சென்னையில் லோக்கல் பையனா ஒரு ஏரியாவை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் தனுஷ் புறா ரேஸ் விடுபவர். இவரை எப்படியாவது புறா ரேஸில் வீழ்த்திவிட வேண்டும் என்று எதிர் கூட்டணியில் போட்டி போடுபவர் மைம் கோபி. தனுஷை எப்படியாவது கைது செய்ய வேண்டும் என அவருடைய பழைய கேஸை ஒரு பக்கம் தீவிரமாக தேடுகிற போலீஸ் அதிகாரி விஜய் யேசுதாஸ். நம்ம பாடகர் தாங்க. அந்த கொலையை தனுஷ் செய்ததற்கு எந்த ஆதாரமும் இல்லாத நிலையில் காஜல் அகர்வாலின் காதல் மூலம் இந்த உண்மையை வெளிக்கொண்டு வர செய்கிறார் விஜய் யேசுதாஸ். அதன் பின்பு தனுஷின் மார்க்கெட் இறங்க விஜய் யேசுதாஸின் உண்மை முகமுடைய தான் இழந்ததை எல்லாம் தனுஷ் எப்படி மீண்டும் பிடித்தார், விஜய் யேசுதாஸ் சூழ்ச்சி வலையை எப்படி உடைத்தார் என்பதுதான் படத்தோட மீதி கதை. தனுஷ் ஒரு தண்ணீர் போல எந்த பாத்திரமாக இருந்தாலும் அப்படியே அந்த உருவமாக மாறுகிறார். ஒரு தாதாவாக இருக்க உடல்வாகு தேவையில்லை என்று தனுஷ் புதுக்கோட்டையிலேயே நிரூபித்து விட்டார். அதே போல் இதில் காலரை தூக்கி கலாட்டா செய்துள்ளார். படம் தேங்கி நிற்கும் இடத்தில் எல்லாம் பூஸ்டாக இருப்பது ரோபோ சங்கரின் காமெடி தான். தனக்கே உரிதான வாய்ஸ் மாடுலேஷன்ல சும்மா கலக்கியிருக்காரு. இவர் பேசும் எல்லா வசனத்துகளுக்கும் தியேட்டர்ல சும்மா விசில் பறக்குது. காஜல் அகர்வால் அழகாக வந்து அதிரடியாக ட்விஸ்ட் வைத்து மீண்டும் தனுஷ் மனதில் இடம் பிடிக்க முயற்சிப்பது செம்ம. விஜய் யேசுதாஸ் முதல் படம்னு தெரியாத அளவுக்கு நடிச்சிருக்காரு. படத்தோட பாதி பலமே அனிருத்தோட மியூசிக் தான். பின்னணி இசையில சும்மா ருத்ர தாண்டவம் ஆடி இருக்காரு. ஆனா கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா காதல் காட்சியில 3 படத்தோட மியூசிக் கொஞ்சம் வருது. படத்தோட பிளஸ் தனுஷின் யதார்த்த நடிப்பு, அனிருத்தின் பின்னணி இசை, ரோபோ சங்கர் கவுண்டர் வசனம், படத்தின் 2ஆம் பாதியில் ஓம் பிரகாஷின் கலர்ஃபுல் கேமரா. படத்தோட மைனஸ் படத்தின் முதல் பாதி கொஞ்சம் மெதுவா செல்கிறது. பாலாஜி மோகன் கொஞ்சம் இன்னும் வித்தியாசமா மாஸ் படத்தை தருவார் என நினைத்து செல்பவர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான். பெண்களை பற்றி பேசும் சில தவறான வசனங்களை குறைத்திருக்கலாம். மொத்தத்தில் மாஸ் ரசிகர்களை மட்டும் குறிவைத்து இந்த மாரி தான் நினைத்ததை நிறைவேற்றியது. 123 சினி நியூஸ் இந்த படத்துக்கு கொடுக்கிற ரேட்டிங் 5க்கு 2. இந்த மாதிரி ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கொள்ள ஹான் பண்ணுங்க 123cinenews.com.